குட் மார்னிங் சார். அவசரமா வர சொன்னீங்களா? ஏதாவது முக்கியமான வேலையா சார்? ஆமா, பெரிய பங்கு மார்க்கெட் ஊழல், பார்லிமெண்ட் அறிக்கை, உன்கிட்ட ஒரு யோசனை கேட்கலான்னு கூப்பிட்டேன். பரதேசி, உன் பொண்டாட்டி பரிமளா இருக்காளே, அவ கையில சிலம்போட பிறக்காத கண்ணையின்னு நினைச்சேன். அவ கண்ணீர் கதையை கேட்ட பிற்பாடுதான் கர்நாடகத்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு தோணுது. என்ன செய்யறாங்க அவங்க? தெரியலையா? குலி குலி அழுகுறா. ஆமா, நீ என்கிட்ட சொன்னது அவன்கிட்ட சொல்லியா? எப்படி சார் சொல்லுவேன்? உன் வாயாலதான் சொல்லணும். எதுக்குன்னு ஒரு ஆளா வைக்க முடியும்? இவர் பொண்டாட்டி பரிமளா என் புருஷன் மாசிலாமணியா என்னது? இழுத்துட்டு ஓடிட்டான் சார். மாசிலாமணி உன் புருஷனா? ஆமா, மாங்காடு கோயில மாலை மாத்தி தாலி கட்டிக்கிட்டோம். இது பாருங்க தாலி, இது கூட இன்னும் காயல. ஓய், யார்கிட்ட கதை விடுற? கதையா? அந்த மங்கம்மா சரித்திரத்துல கூட ஒரு மாஸ் இருக்கும்யா. ஆனா மாசிலாமணி பொண்டாட்டி இந்த மனோன்மணி கிட்ட ஒரு சின்ன தூசு கூட இருக்காது. என்ன சார் நீங்க பேசுறீங்க? மாசிலாமணின்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது. சும்மா டூப்பு. அது டூப்புனா அப்ப அவர் எழுதின இந்த லெட்டர் என்னையா இது? லெட்டரோட இருக்கிற டூப்பு டாப்ன்றிய? என்னையா இது? பல்லவ காலத்து கல்வெட்டு மாதிரி பளிச்சுன்னு எழுதியிருக்கானே. நான் பிறந்ததுல இருந்து தனியாவே படுத்தது இல்ல. என்னால புருஷன் இல்லாம இருக்கவே முடியாது. ஒண்ணு இவரை என் புருஷனா இருக்க சொல்லுங்க, இல்ல 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எனக்கு செட்டில் பண்ண சொல்லுங்க. ஐயோ,